அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம் தொழுகிறது. நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம். குர்ஆன் ஓதுறது. அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குர்ஆனை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையெல்லாம் வெற்றியாக்கி தருவனாக. வாங்க குர்ஆனுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அன்-நஹ்ல் 16 பாகம் 14 வசனம் 112. மேலும் அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணமாக கூறுகிறான். அது அச்சமற்றதாக அமைதியானதாக இருந்தது. அதற்குரிய உணவு வகைகள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் அதற்கு தாராளமாக வந்து கொண்டும் இருந்தது. அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல் அவ்வூரானது மாறு செய்தது. ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றின் காரணமாக அல்லாஹ் பசி பயம் என்னும் ஆடையை அதற்கு அணிவித்து அவ்வூரார்களை சுவைக்கச் செய்தான். 113. மேலும் அவர்களிலிருந்தே நம்முடைய ஒரு தூதர் நிச்சயமாக அவர்களிடம் வந்தார். பின்னர் அவர்கள் அவரை பொய்யாக்கிவிட்டனர். ஆகவே அவர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கும் நிலையில் அவர்களை வேதனை பிடித்து கொண்டது. 114. ஆகவே அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து ஆகுமான நல்லவைகளையே புசியுங்கள். நீங்கள் அவனையே வணங்குவோராக இருந்தால் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றியும் செலுத்தி கொண்டிருங்கள். 115. புசிக்க கூடாதென்று உங்களுக்கு அவன் ஹராமாக்கி விலக்கி இருப்பதையெல்லாம் செத்ததையும் இரத்தத்தையும் பன்றியின் மாமிசத்தையும் எதை அல்லாஹ் அல்லாதவருக்காக பெயர் கூறப்பட்டு விடப்பட்டதோ அதையும் தான். ஆகவே எவரொருவர் வரம்பு மீறாமலும் பாவம் செய்யும் எண்ணமின்றியும் நிர்பந்திக்கப்பட்டு இவைகளை புசித்து விட்டால் அப்பொழுது நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன் மிக்க கிருபை உடையவன். 116. அல்லாஹ்வின் மீது பொய்யை கற்பனை செய்வதற்காக உங்கள் நாவுகள் பொய்யாக வர்ணிப்பதை சில பிராணிகள் பற்றி இது ஹலால் ஆகும், இது ஹராம் ஆகாது என்று கூறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது பொய்யை கற்பனை செய்கின்றார்களே அவர்கள் வெற்றியடைய மாட்டார்கள். 117. இத்தகையோருக்கு இவ்வுலகில் குறைந்த இன்பம்தான், மறுமையில் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. 118. இன்னும் நபியே, முன்னர் நாம் உமக்கு விவரித்தவைகளை யூதர்களின் மீது நாம் தடுத்து விட்டோம். நாம் அவர்களுக்கு அநீதமிழைத்தும் விடமில்லை. எனினும் அவர்கள் தமக்குத்தாமே அநீதமிழைப்பவர்களாக இருந்தனர். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் லேசான முறையில் தந்தல்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜி நசீபாக்கி வையா அல்லாஹ். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜி நசீபாக்கி வையா அல்லாஹ். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜி நசீபாக்கி வையா அல்லாஹ். எங்களிடம் யார் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னார்களோ அவர்கள் ஹலாலான ஹஜ்ஜத்துக்கெல்லாம் நிறைவேற்றி வையல்லாம். அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லா. அநியாயக்கார சமூகத்தாருக்கு எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே அல்லா. அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை வெற்றி பெற செய்ய அல்லா. உன் அருளை கொண்டு எங்களை வெற்றி பெற செய்ய அல்லா. பலஸ்தீன மக்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் லேசாக்கிடியா அல்லா. உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சரியா அல்லா. அல்லா எங்களுடைய தேவைகள் அனைத்தும் லேசான முறையில் நிறைவேற்றி வையா அல்லா. இன் சரிதுவாவே ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டு அலங்கரித்துக் கொள்ளியா அல்லா. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.